ராஜ்யசபா சீட் கொடுத்தால் யாரு கூட வேண்டுமானாலும் கூட்டணி வைக்க தயாராகும் தேமுதிக. சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் என அடம் பிடிக்கும் மதிமுக. நான் தான் உண்மையான பாமக, என்னை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. அப்பா மகன் ஒரே போட்டிதான். தவேகவா திமுகவா ஊசலாடும் காங்கிரஸ். இந்த முறை ஆட்சியில் பங்கு என பூனைக்கு மணிகட்ட முடிவு செய்த விசிக. கூட்டணிகளின் கோரிக்கைகளால திணறும் அதிமுக திமுக. என்ன நடந்தது பின்னணியில் பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் அரசியல் களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரண்டு அணிகளுமே தங்களது கூட்டணி கட்சிகளின் விசித்திரமான மற்றும் பிடிவாதமான கோரிக்கைகளால கடும் திணறலுக்கு உள்ளாகி இருக்காங்க. குறிப்பா விஜயகாந்த் காலத்திற்கு பிறகு தனது செல்வாக்கை தக்க வைக்க போராடும் தேமுதிக இந்த முறை ராஜ்யசபா சீட் ஒன்றுக்கு உத்தரவாதம் அளிக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி என்ற ஒற்றை இலக்கில் இயங்கி வருவதா சொல்லப்படுது. ராஜ்யசபா சீட் கொடுத்தால் எந்த சித்தாந்த வேறுபாடும் இல்லாம யார் கூட வேண்டுமானாலும் கைகோர்க்க தயார் என்ற தேமுதிகவின் நிலைப்பாடு திராவிட கட்சிகளுக்கு பெரும் நெருக்கடியை தான் கொடுக்குது. மறுபுறம் பார்க்கும் பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுக இந்த முறை எக்காரணத்தை கொண்டும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட போவதில்லை என்பதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. சொந்த சின்னமான பம்பரத்தில் தான் நிற்போம் என வைகோ மற்றும் துரை வைகோ அடம்பிடிப்பது திமுக தலைமைக்கு தலைவலியவே ஏற்படுத்துது. கடந்த தேர்தலில் கூட்டணி சின்னத்துல போட்டியிட்டது கட்சியின் தனித்துவத்தை பாதித்துள்ளதா மதிமுகவினர் கருதுறாங்க. அதே போல நான் தான் உண்மையான பாமக, என்னை தான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீங்க அழைக்கணும்னு அப்பா ராமதாஸ் மற்றும் மகன் அன்புமணி உரிமை கோருவதும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல சிக்கலாகுது. இதற்கிடையில தமிழக காங்கிரஸ் கட்சி தற்போது ஒரு மிகப்பெரிய ஊசலாட்டத்துல இருக்கு. ராகுல் காந்தியுடன் நெருக்கம் காட்டும் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் காங்கிரஸை ஈர்க்க முயல்றாரு. இதனால திமுகவா அல்லது தவேகவா என்ற குழப்பத்துல காங்கிரஸ் நிர்வாகிகள் தவிச்சு வராங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை வழக்கமான சீட் எண்ணிக்கையை தாண்டி ஆட்சியில் பங்கு என்ற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. இத்தனை காலம் கூட்டணிக்கு விசுவாசமா இருந்துவிட்டு இனிமேலும் வெறும் சில தொகுதிகளை மட்டும் பெற்றுக்கொண்டு ஒதுங்க முடியாது என்பதுல திருமாவளவன் ரொம்பவே தெளிவா இருக்காரு. பூனைக்கு மணிக்கட்டும் விதமா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வெளிப்படையாவே முழங்கி வராரு. இது திமுக தலைமையிலான அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பதாக பார்க்கப்படுவதால் திமுக இதை எப்படி சமாளிக்க போகிறது என்பது பெரும் எதிர்பார்ப்பையை ஏற்படுத்திருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை பிரிந்து கிடக்கும் OPS, டிடிவி தினகரன் ஆகியோரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தரப்பு அழுத்தமும் கூட்டணி கட்சியான பாஜக அதிகப்படியான தொகுதி ஒதுக்கீடு கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமிய சங்கடத்துல ஆழ்த்துது. அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க முயன்றாலும் ஒவ்வொரு கட்சியும் தங்களது நிபந்தனைகளை முன்வைப்பதால பேச்சுவார்த்தைகள் இழுபறியாகவே நீடிக்குது. குறிப்பா தேமுதிக மற்றும் பிற சிறிய கட்சிகளின் ராஜ்யசபா சீட்டு எதிர்பார்ப்புகள் அதிமுகவின் திட்டங்களை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துது. இறுதியா 2026 தேர்தல் என்பது ஒரு இருமுனை போட்டியா இல்லாம தவேக என்ற புதிய வரவால பலமுனை போட்டியா இது மாறிடுச்சு. திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்க முன்வருமா அல்லது மதிமுகவின் சின்ன தொடர்பான பிடிவாதத்தை தணிக்குமா என்பது சஸ்பென்ஸாவே இருக்கு. அதே போல தவேகவின் பக்கம் காங்கிரஸ் சாயும் பட்சத்துல தமிழக அரசியலின் சமன்பாடுகள் முற்றிலுமே தலைகீழா மாறும். ஒட்டுமொத்தத்துல கூட்டணி கட்சிகளின் அதிரடி நிபந்தனைகள் மற்றும் பிடிவாதமான கோரிக்கைகளால தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் பெரும் அரசியல் நெருக்கடிகளை சிக்கி தவிக்கிறாங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.